மல்லி அடுத்து நடக்க போகுது அப்படின்னா, நம்ம மல்லியை காலில் விழ வச்சதை வந்து மல்லி அன்னப்புன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போன இடத்துல என்ன ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டா பெரியம்மா. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த இடத்துல நீ மட்டும் என் காலை விழல அப்படின்னா நான் இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சு, நீ வந்து என் ஆஃபீஸை திருட வந்திருக்க அப்படின்னு சொல்லி உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். அந்த விஷயம் பேப்பர்லலாம் வரும். நீயும் பொன்சன் விஜயும் அசிங்கப்பட்டு நிற்கணும். தலை குனிய போகிறீங்க, பரவாயில்லையா அப்படின்னு என்னை போட்டு ரொம்ப பயமுறுத்திட்டா. எனக்கு என்ன பண்ண தெரியல பெரியம்மா. வேணான்னு கெஞ்சினேன். உடனே என்ன என் காலை விழு, என் காலை விழுந்தால் விட்டுருவேன், இல்லைனா இப்போயே போலீஸுக்கு கால் பண்ண சொல்லி மிரட்டினான். நானும் ஒரு வழி தெரியாமல் அவள் காலில் விழ வேண்டிய நிலைமைக்கு போயிட்டேன் பெரியம்மா. எனக்கு ரொம்ப குற்றம் வச்சா இருக்கு பெரியம்மா. விஜய் ஏற்கனவே கஷ்டப்படுறாரு. ஏற்கனவே விஜய்கிட்ட இருந்த சொத்தையும் ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டா. இப்போது என்னையும் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா. நம்மளை வாழையே விட மாட்டா போல பெரியம்மா அவ அப்படின்னு மல்லி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை நம்ம அரவிந்த் கேட்டுறாரு. அடி பாவி, ஏற்கனவே நீ அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்ட. இப்போது மல்லியை போட்டு இவளை குடும்பப்படுத்துகிறாளே, இவ்வளோ டார்ச்சர் படுத்துகிறா. ஏன் இப்படி பண்ணுறா? இவளை இதுக்கு மேலே சும்மா விட்டு வச்சோம்னா செட் ஆகாது. இவ்வளோ எதனா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு அரவிந்த் முடிவு பண்ணுறாரு. சரின்னு அரவிந்த் இங்கே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் விஜய் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்குற அரவிந்த் விஜயை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு விஜய் சாரை வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போய் அந்த கார் மெக்கானிக் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது ஆப்போசிட்டில் நம்ம ராஜு காரு அந்த மெக்கானிக் செட் வரதை பார்க்குறாங்க அரவிந்த். என்ன இது காலங்காத்தாலே இவ எதுக்கு இங்கே வரா, இப்போது எதுவும் பிரச்சனை பண்ண வராளா அப்படின்னு அரவிந்த் திரும்ப கார் திருப்பிட்டு வராங்க. வந்து பார்த்தா இங்கே விஜய் வேலை பார்க்கும்போது ராஜு வந்து, டேய் இங்கே வாடா, என்ன காலையிலே கார் கழுவ வந்துட்டியா? உன் சின்சியரிட்டி ஒரு அளவே இல்லையாடா? இவ்வளோ கஷ்டப்பட்டு கார் கழுவுற, இங்கே பாரு நீ கார் கழுவுற, உன் பொண்டாட்டி என் காலில் விழுறா, என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்னே, இங்கே பாரு தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிருக்காத, நான் என் பொழப்பை பார்த்துட்ருக்கேன். உன்னை மாதிரி யாரை ஏமாற்றலாம் என்ன பண்ணலான்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம், புரியுதா? ஒழுங்கு இருந்து கிளம்பிடு. டே நிப்பாட்றா, நீ என்னமோ பெரிய கௌரவமான வேலைன்னு கார் கழுவுற, உன் பொண்டாட்டி என்னமோ பெரிய கௌரவமான வேலைன்னு சொல்லி என் கப்பலில் வந்து என் காலில் விழுந்து கதறா. இங்கே பாடுற அந்த வீடியோவை அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம மல்லி ராஜு காலில் விழுந்தாங்க இல்லையா, அதை அழகாக வீடியோ எடுத்திருக்காங்க. எடுத்து நம்ம விஜய்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எதுக்கு மல்லி இப்போது இவ காலில் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன உன் பொண்டாட்டி கால் விழுந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி குற்றம் வச்சா இருக்கா? இங்கே பாடுறா, நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்றால் என்னை பகைச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் வாழ முடியாது. நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்க. அதனால தான் உங்களோட சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு உங்களை விட்டுருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் உன் பொண்டாட்டிக்கு வாய் கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. அதான் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தா. அதனால தான் அவளை என் காலில் விழ வச்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு, வாயை மூடிக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்க சொல்லு. இல்லைனா இப்படி தான் அப்புறம் என்கிட்ட அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ராஜி காலங்காத்தாலே வந்து மல்லி கால் விழுந்ததை காட்டி விஜயை ரொம்பவுமே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை பார்க்குற அரவிந்துக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த ராஜஸை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அந்த கார் நிற்கிறத பார்க்குறாரு அரவிந்த். உடனே போயிட்டு கார் பிரேக்கை கட் பண்ணி விட்டுறாரு. இன்னொரு தொல்லை ஒழிக்கிட்டோம் அப்படின்னு இங்கே விஜய் பயங்கரமாக பேசிட்டு நம்ம ராஜேஸ்வரி கார் திருப்பி கிளம்புறாங்க. அரவிந்தும் காரை ஃபாலோ பண்ணியே போகிறாரு. பார்த்தா ராஜ் பிரேக் பிடிக்காமல் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ஒரு மரத்தில் மோதிடுறாங்க. மோதி மண்டை உடஞ்சி ராஜி காரை விட்டு வெளியே வராங்க. ராஜியால் நடக்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து என்னை யாராவது காப்பாற்றுங்க, யாரும் இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம அரவிந்த் அப்போ தான் கார் நிப்பாட்டி கிட்டக்கு போகிறாரு. கிட்டக்கு போனதும் என்னை காப்பாற்றுங்கன்னு அரவிந்த் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க ராஜேஸ்வரி. அப்போது அரவிந்த் உடனே, உன்னை காப்பாற்றணுமா, உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டால் உன்னை காப்பாற்றுறேன், இல்லைனா உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் ராஜு ஒன்றே, இங்கே பாரு அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், எனக்கு எந்த பகையும் கிடையாது, நீ வந்து தயவுசெய்து காப்பாற்று, நான் உனக்கு எவ்வளோ வேணும் பணம் தரேன் அப்படின்னு ராஜி அழுகுறாங்க. அரவிந்த் ஒன்றே, உன் பணம்லாம் யாருக்கிட்ட வேணும், எனக்கு தேவை உன் கையெழுத்து மட்டும்தான், நீ இதில் கையெழுத்து போட்டால் நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன், இல்லைனா உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன், நீ இங்கேயே அனாதை பணமாக நடுரோட்டி கடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லவும் ராஜிக்கு ஒரு வழி தெரியாமல் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அரவிந்த் ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து இதில் போடுற கையெழுத்து அப்படின்னு நம்ம ராஜுக்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறமா ராஜு அழைச்சி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இங்கே அரவிந்த் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ராஜி கண் முடிக்கிறாங்க. கண் முடிச்சதுக்கப்புறமா டாக்டர் போய் பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா ராஜி திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னு நம்ம அரவிந்த், அன்னபூர்ணி, மல்லி 3 பேரும் உள்ளே போகிறாங்க. 3 பேரும் உள்ளே வரதை பார்த்து ராஜேஸ்வரி, ஏய் மல்லி எதுக்குடி இப்போ இங்கே வந்த, என்னடி இதெல்லாம் உன் பிளான் தானா அப்படின்னு கேட்க, இங்கே பாருடி,
பிளான் போட்டு யாரையும் ஏமாத்தணும்னு எங்களுக்கு இந்த அவசியமும் இல்லை, அது எங்களுக்கு பண்ணவும் தெரியாது. இந்த பிளான் போடுறது ஏமாத்துறது எல்லாமே ஓ வேலை தாண்டி, நீ தான் அப்படி பண்ணுவ. இங்கே பாரு, நீ திட்டம் போட்டு ஏமாற்றி பண்ணதை அந்த கடவுள் திட்டமே போடாமல் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த இருக்க இந்த பத்திரம், இதே மாதிரி தாண்டி ஏமாற்றி அன்றைக்கி விஜய்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றினேன். இப்போ நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. இந்த பத்திரத்தை வச்சு உன் பேரில் இருக்கிற எல்லா சொத்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் இப்போது விஜய் பேருக்கு மாற்ற போகிறேன். உன்கிட்ட சொல்லிட்டு தாண்டி செய்கிறேன். உன்னால் இப்போ என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்னே, வேணாம் மல்லி, அதை மட்டும் பண்ணாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ஏஞ்சலுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஐயோ ராஜு ஏஞ்சிருக்காத, தலையில் தையல் போட்டிருக்கு. அப்போ தையல் பிடிச்சிச்சுன்னா நீ ஒரே தெரியாக மேலே போக வேண்டியதான். உனக்கு உயிர் முக்கியமாக சொத்து முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மல்லி, அரவிந்த், அன்னபூர்ணி 3 பேரும் கிளம்புறாங்க. ராஜியால் ஏஞ்சிருக்கவும் முடியல, சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க. மல்லி ப்ளீஸ் மல்லி, என் சொத்தில் என்கிட்ட கொடுத்துரு மல்லி அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் மல்லி காதலியே வாங்கலை. யார் சொத்துடி இது? இது எங்கள் சொத்து, இது விஜய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து, இதுக்கப்புறம் சொத்தில் உனக்கு ஒரு நயா பைத்தோட கிடையாதுடி அப்படின்னு அங்கேருந்து மல்லி கிளம்புறாங்க. ராஜி இப்போது என்ன பண்ணுறது, நம்மளெல்லாம் ஏமாந்துட்டோமே, சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சோகத்தோட பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க.